Dear students, now we are going to talk about crystal field stabilization energies of octahedral complexes. இதைத்தான் வந்து CFSE அப்படி சொல்லுவாங்க. Crystal field stabilization energies of octahedral complexes. இது வந்து CFSE crystal field stabilization energy. ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸஸில் இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியை பயன்படுத்தி எப்படி அந்த எனர்ஜியை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம வந்து கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் அதில் பார்த்தோம். 5t ஆர்பிட்டல்ஸ் வந்து ஸ்ப்ளிட் அப் இன்ட்டு டிவைடட் இன்ட்டு 2 செட்ஸு. ஒன்று வந்து EG செட்டும் இன்னொன்று வந்து T2G செட் அப்படின்னு சொல்லி ரெண்டாக டிவைட் பண்ணி பார்த்தோம். According to crystal field theory, under the influence of 6 ligands, the 6 ligands approaching towards the central metal ions, அதாவது central metal ions Mn plus 6 ligands. இந்த 6 ligandsம் இந்த மாதிரி கோஆர்டினேட் ஆகிருக்கும். இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா octahedral complexes. During the formation of an octahedral complexes, t orbitals of the central metal ions, அதாவது t orbitals of central metal ions, already we discussed t orbitals, 5t orbitals, txy, txz, tyz, tx2, x2, y2, t z squared. The central metal of 5t orbitals can split into 2 sets of orbitals. Lower energy, அதாவது ட்ரிப்ளெட் வந்து லோவர் எனர்ஜி. இந்த ட்ரிப்ளெட்டை வந்து ட்ரையோ அப்படின்னு சொல்கிறாங்க. டப்ளெட்டுன்னு பார்த்தீங்கன்னா T2G ஆர்பிட்டல்ஸ், அதை தான் வந்து ட்ரிப்ளெட். லோ எனர்ஜிஸ் இருக்கக்கூடியது வந்து T2G, ஹையர் எனர்ஜி இருக்கக்கூடியது வந்து டப்ளெட்டு. அதை வந்து டப்ளெட்டுன்னு சொல்லுவாங்க அல்லது பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து டப்ளெட் ஆர் பேர் EG செட்டு. இந்த ரெண்டு செட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எனர்ஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம், டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாட் அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணதுன்னா ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். இதை வந்து டெல்டா நாட்டுன்னு சொல்லலாம் அல்லது 10TQ அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இந்த 5t ஆர்பிட்டல்ஸும் ஸ்ப்ளிட் அப் ஆகி இங்கே வந்து EG செட்டு, இங்கே வந்து T2G செட். இங்கே பாருங்கள், இது வந்து T2G, இது EG. இதுக்குரிய எனர்ஜி கேப் தான் வந்து கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் வந்து டெல்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டுங்கிறது எதை இண்டிகேட் பண்ண ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். இதை வந்து அல்லது 10TQ டெல்டா நாட்டுன்னு சொல்லுவோம் அல்லது 10TQ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. இதுக்குரிய எனர்ஜிஸை பார்த்திங்கன்னா மொத்தம் டோட்டலாக பார்த்திங்கன்னா 5t ஆர்பிட்டல்ஸ் இருக்கனால 5 டிவைடட் இந்த 2 எனர்ஜிஸ் வந்து டிக்ரீசஸ் ஆகிறதுனால 2. இது வந்து எனர்ஜிஸ் வந்து லோவர் எனர்ஜியாக இருக்கிறதுனால T2G வந்து லோவர் எனர்ஜியாக இருக்கிறதுனால நெகட்டிவ் சைன் போடுறோம். இங்கே வந்து நெகட்டிவ் சைன். இங்கே பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 5. ஸோ நமக்கு 3 எலக்ட்ரான்ஸ் வந்து ஹையர் எனர்ஜி போகிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா EG செட்டில் வந்து ஹையர் எனர்ஜி ஆகுது. அப்போ 3 இண்டிகேட் பண்ணுறதுக்கு +3. இதுக்கு தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், -2 டிவைடட் பை 4 அப்படிங்கிறது தான் வந்து -0.4 டெல்டா நாட் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது 4TQ அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இதை பாருங்கள், +0.6 டெல்டா நாட் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது +6TQ. இதை டோட்டலாக வந்து நம்ம 10TQ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இதை ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி இந்த வேல்யூஸ் வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா
இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் டீஜெனரேட் டி ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்போதெட்டிக்கல் அப்படிங்கிறது ஒரு அனுமானமாக இப்படி தான் வந்து எனர்ஜிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. T2 EGயில் பார்த்திங்கன்னா எனர்ஜிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, T2Gயில் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதைத்தான் வந்து நம்ம சொல்கிறோம். இந்த எனர்ஜி டிக்ரீஸ் எப்படி ஆகுறதுனா இது வந்து ஒரு அனுமானமாக சொல்கிறாங்க. இதை வந்து ஹைப்போதெட்டிக்கல் டீஜெனரேட் டி ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்போதெட்டிக்கல் டீஜெனரேட் டி ஆர்பிட்டல்ஸ். இந்த ப்ளஸ் சைனு நெகட்டிவ் சைன்லாம் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் இன் எனர்ஜி, கெயின் இன் எனர்ஜியை வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த T2G இது வந்து பின்னு சொல்கிறாங்க, இஜியை வந்து கியூன்னு சொல்கிறாங்க. இந்த பிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு, அதாவது லாஸ் இன் எனர்ஜியை வந்து பி எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது. ஏன்னா 2 எலக்ட்ரான்ஸு கீழே வருது, இங்கே 3 எலக்ட்ரான்ஸு மேலே போகிறனால தான் +3ன்னு போட்டிருக்கோம். அப்போ இது வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு லாஸ் இன் எனர்ஜி, இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு கெயின் இன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க Q. இதைத்தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இதைத்தான் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா X = P + Q அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் சேஞ்ச் இன் எனர்ஜி, அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெல்டா நாட்டில் சொல்கிறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெல்டா நாட் ஃபார் T2G P EG Q கான்ஃபிகரேஷனில் பாருங்கள். லாஸ் இன் எனர்ஜி due to P electron in T2G set. அடுத்து பாருங்கள் ப்ளஸ் கெயின் இன் எனர்ஜி due to Q electron in EG set. ஸோ ஈக்குவல் டு லாஸ் இன் எனர்ஜி நமக்கு T2G செட்டு. T2G செட்டில் பார்த்தோம்னா நமக்கு எனர்ஜிஸ் வந்து எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா T2G செட்டில் நமக்கு -0.4 டெல்டா நாட்டு அல்லது -4 TQ. அதுதான் இங்கே சொல்கிறோம். -0.4 டெல்டா நாட்டு இன்ட்டு இந்த P எலக்ட்ரான்ஸு ப்ளஸ் அடுத்து பாருங்கள் கெயின் இன் எலக்ட்ரான்ஸு, அதாவது இஜி செட்டில் கெயின் இன் எலக்ட்ரான்ஸ் அது வந்து +0.6 டெல்டா நாட்டு ஆர் +6 TQ. அதை தான் சொல்கிறோம். இங்கே பாருங்கள் 0.6 டெல்டா நாட்டு இன்ட்டு Q. இது வந்து ஈக்குவேஷன் 1. அடுத்து பாருங்கள் ப்ராக்கெட்டில் போடுறோம். -0.4 டெல்டா நாட்டு P ப்ளஸ் 0.6 Q டெல்டா நாட்டு வெளியில் எடுத்துகிறோம். அப்போ ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் வந்து ஈக்குவேஷன் 1. சரி, இது இல்லை, இதுதான் இந்த ஈக்குவேஷன் 1. டெல்டா நாட் அப்படிங்கிறது டோட்டலாக வந்து நமக்கு வந்து என்ன சொல்லணும் 10 TQ அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்டா நாட் அப்படிங்கிறது டோட்டலாக நமக்கு 10 TQ. இது வந்து எனர்ஜி சேஞ்ச் இன் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெல்டா நாட்டில் சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் TQ ஃபார் T2GP T2G EGQ கான்ஃபிகரேஷனில் சொல்லணும். பாருங்கள் சேஞ்ச் இன் எனர்ஜி in terms of TQ for T2G B EG Q configuration. இதில் பாருங்கள் டெல்டா நாட் அப்படிங்கிறது தான் நம்ம 10 TQ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஈக்குவேஷனை -0.4 B + 0.6 Q
இன்ட்டு 10TQ. ஸோ இதை வந்து என்ன சுருக்கலாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் 4P ப்ளஸ் 6Q TQ. இது வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா எனர்ஜிஸ் ஆஃப் TX அயான்ஸு containing T2G B and EG Q கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குரிய வந்து எனர்ஜிஸை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ கால்குலேட் பண்ணது தான் வந்து கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜிஸ். அதான் CFSE, கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. அந்த T2Gக்கும் EGக்கும் இருக்கக்கூடிய எனர்ஜிஸை கால்குலேட் பண்ணுறோம்ல, அந்த கால்குலேஷன் ஆஃப் எனர்ஜி தான் வந்து கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.4P ப்ளஸ் 0.6Q டெல்டா நாட்டு ப்ளஸ் MP அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேர்டு எலக்ட்ரான்ஸ் இன் T2G ஆர் EG செட் ஆர்பிட்டல்ஸ், அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இது என்ன எப்படி சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 4P ப்ளஸ் 6Q TQ வெளியில் போட்டு ப்ளஸ் MPM. therefore delta naught is equal to 10TQ. இது வந்து ஈக்குவேஷன் 3, இது வந்து ஈக்குவேஷன் 4 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கால்குலேட் பண்ணுற வேல்யூஸை தான் வந்து டெல்டா நாட்லேயும் சொல்கிறாங்க, TQலையும் நம்ம சொல்கிறோம். இதைத்தான் வந்து ஹை ஸ்பின் அண்டு T0 to T10 அயான்ஸ் வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸும் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ்லையும் இதனுடைய வேல்யூஸை வந்து கால்குலேட் பண்ணணும். எப்படி இதை கால்குலேட் பண்ணணும், இப்போ வந்து ஃபார் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ் இது வந்து ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வீக் ஃபீல்டு ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ், இந்த ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ்ஸு இது வந்து வீக் ஃபீல்டு ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். T0 அயான்ஸு ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி தான் T2G 0 EG 0. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு B is equal to Bங்கிறது வந்து எதை இண்டிகேட் பண்ணுன்னா T2G, ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் T2G P எலக்ட்ரான்ஸு, EG வந்து Q எலக்ட்ரான்ஸு. இந்த Bங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு லாஸ் இன் எனர்ஜி, இது வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு கெயின் இன் எனர்ஜி, அதான் வந்து Q அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ T2Gயில் நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு 0, ஸோ Q is equal to 0. ஸோ Q is equal to 0. ஸோ நமக்கு டெல்டா நாட் வந்து 0.0 டெல்டா நாட்டு, அல்லது இதை வந்து 0.10TQ 0.0TQ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், T1 எலக்ட்ரான், T2G ஒரு எலக்ட்ரான்ஸு, EG 0. ஸோ நமக்கு B எலக்ட்ரான்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா லாஸின் எனர்ஜி தான் வந்து B எலக்ட்ரான்ஸு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஃபில் பண்ணுறோம் எலக்ட்ரான்ஸு. ஏற்கனவே பார்த்தோம்ல ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ், ஹை ஸ்பின், லோ ஸ்பின் எல்லாமே வந்து சிங்கிளாக ஃபில் பண்ணணும். ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ், லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸில் வந்து T2Gயை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் EGயை வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். இதை பாருங்கள், செகண்ட் ஒன் வந்து T1 எலக்ட்ரான், T2Gயில் ஒரு எலக்ட்ரான். ஸோ நமக்கு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 1 Q is equal to 0. ஸோ நமக்கு ஒரு எலக்ட்ரான்ஸ் T2Gயில் இருக்கனால T2Gயில் வேல்யூஸ் பாருங்கள், நமக்கு என்ன இருக்கும், மைனஸ் 0.4, இதான் வந்து T2Gயில். இங்கே பாருங்கள் மைனஸ் 0.4 டெல்டா நாட்டுன்னு சொல்லுவோம், அல்லது 4TQ. மைனஸ் 0.4 டெல்டா நாட்டு ஆர்
-4 TQ. இதே மாதிரி தான் T2 அயான்ஸ். T2 அயான்ஸில் எலக்ட்ரான்ஸ் T2G 2 எலக்ட்ரான், Eg 0. So B is equal to 2, number of unpaired electrons 2, Q is equal to 0. So இது ஒரு எலக்ட்ரான்ஸ்னா -0.4, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கனால -0.8 டெல்டா நாட்னு சொல்லுவாங்க, அல்லது -8 TQ. அதே மாதிரி T3 அயான்ஸ். T2Gல 3 அயான்ஸு, Egல 0 எலக்ட்ரான்ஸு. ஸோ T2Gல 1 2 3, Egல ஒரு எலக்ட்ரான்ஸும் இல்லை. ஸோ நமக்கு B is equal to 3, Q is equal to 0. ஸோ நமக்கு is equal to டெல்டா நாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் இருந்தனால -0.4, 2 எலக்ட்ரான்ஸு -0.8ன்னு பார்த்தோம். அது இங்கே வந்து 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கனால அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறணும். 0.12 டெல்டா நாட்டு, அல்லது இதை வந்து டிக்யூவில் சொல்லணும்னா 0.12 TQ. இதனுடைய சைன் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். இதனுடைய சைன் வந்து நெகட்டிவ் சைனாக என்னென்னு பார்க்கணும். -0.12 டெல்டா நாட்டு அல்லது -12 TQ. ஏன்னா மைனஸ்ங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா லாஸ் இன் எனர்ஜிஸ். கெயின் இன் எனர்ஜினா ப்ளஸ்ஸு. அடுத்து பாருங்கள், T4 எலக்ட்ரான்ஸு, T2Gல 3 எலக்ட்ரான்ஸு, Egல 1 எலக்ட்ரான்ஸ். ஸோ நமக்கு 1 2 3 Egல 1 எலக்ட்ரான்ஸு. ஸோ நம்ம P is equal to நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் 3, Q is equal to 1. ஸோ நம்ம இதை எப்படி கால்குலேட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, P எலக்ட்ரான்ஸ் Bக்கு வந்து 3ங்கிறதுனால -0.12 டெல்டா நாட்டு. இங்கே வந்து Q வந்து ப்ளஸ்ஸு, Q வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸு, அதாவது EG செட்டு. EG செட்டில் நமக்கு என்ன வேல்யூஸை பார்த்தோம், +0.6 டெல்டா நாட்டு, அல்லது இது என்ன சொல்லுவாங்க +6 TQ. -0.6 டெல்டா நாட்டு, அல்லது இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +6 TQ அப்படின்னு சொல்லுவாங்க. -12லேருந்து +6 கழிச்சோம்னா நமக்கு வேல்யூஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -0.6 TQ. இதுதான் வேல்யூஸ். அடுத்து பாருங்கள், T5 எலக்ட்ரான், T2G 3, Eg 2. இதில் பாருங்கள் 1 2 3, Egல 2 எலக்ட்ரான்ஸு. ஸோ P எலக்ட்ரான்ஸ் நமக்கு 3, Q எலக்ட்ரான்ஸு 2. இப்போ 3ங்கிறதுனால நம்ம வந்து இது வந்து லாஸ் இன் எனர்ஜிஸ். அந்த ஒரு எலக்ட்ரான்ஸ்னால் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், -4 சொல்லியிருக்கோம். இங்கே 3 எலக்ட்ரான்ஸுங்கிறதுனால 12, 0.12 டெல்டா நாட்டு, அல்லது இதை வந்து என்ன சொல்லுவாங்க -12 TQன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து என்ன செய்யணும், +2 இருக்கனால +2